எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த கலிவரதன் தான். 30 வருஷமா என்ன பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். இப்போ இந்த சாமியை வச்சு என்ன ஏமாத்த பார்த்திருக்கான். அவனே மாட்டிக்கிட்டான். ஏய், பணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இன்னைக்கு ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாத்தியே, உன்னெல்லாம் இப்படியே விட்டு வச்சா இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க பாப்ப. காலடிப்பட்ட இடத்துல நிக்கிறதே பாவம். உன்ன போய் நான் கையெடுத்து கும்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்டி? இல்ல, இது கலிவரதன் பண்ண மாதிரி தெரியலத்த. என்ன மாப்ள சொல்றீங்க? இத வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு தோணுது. வேற யார் மாப்ள? வேற யாருத்த? இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தானே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. கலிவர்தனை தவிர வேற யாரோ இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விடுங்க, அந்த அம்மா போட்டும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தயவு செஞ்சு அந்த அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்றேன் தாத்தா. போங்க. இந்த பாருமா, என் மாப்பிள்ள சொன்னதுனால உன்னை மன்னிச்சு விடுறோம். மரியாதையை இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு. எல்லாத்தையும் மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. உங்களுக்கு நாங்க நிறைய சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாப்ள, அந்த கலிவரதுனால உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிறீங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாப்ள. அத்த, என்ன பேசுறீங்க? இல்ல மாப்ள, என்ன இருந்தாலும் இல்லத்த, இந்த விஷயத்துல என்னமோ கலிவர்தனை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. யாரு மாப்ள? இருக்காங்க, பாப்போம். யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நான் இருக்கேன். அது போதும் மாப்ள. சரி வாங்க, அன்னதானம் ரெடியா இருக்கும், நம்ம எல்லாம் அங்க போவோம். ஏய் பாட்டி, வா என் எங்க கூட. பாட்டி? உன்கிட்ட தனியா பேசணும், வா என் கூட. வா பாட்டி, வா. உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க? பாட்டி, என்ன இது திடீர்னு? போது, நிறுத்து, நடிக்காத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே பலர் பலர்னு அறையிலாமான்னு இருக்கு. கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்பவாது உண்மையை ஒத்துக்க. உண்மையிலேயே நீ யாரு? எதுக்காக நீங்க வந்திருக்க? கடைசி நேரத்திலேயாவது உண்மையை சொல்லி தப்புக்கு பரிகாரம் தேடிக்க. ஒருவேளை நீ உண்மையை சொல்லிட்டன்னா என் மனசு கொஞ்சமாவது ஆறும். இல்லைன்னா உன்னை நம்பின பாவத்துக்கு இந்த கட்டை வேகாம அரிச்சுக்கிட்டே இருக்கும். பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும். இதுக்கப்புறமும் உன் பேச்செல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. நீ சொல்ல போற உண்மை வச்சுதான் நீ தப்பானவளா யாரு எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா, இல்ல அதுக்கு ஏதாவது கட்டுக்கதை சொல்ல போறியா? பாட்டி, நீங்க இப்போ ஏன் இப்படி எல்லாம் பேச? அப்ப உண்மையை சொல்லுடி. ஐயோ,
சொல்ல மாட்டல்ல? நீ சொல்ல மாட்ட. ரங்கநாயகி உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் உன் மேல சந்தேகப்படல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா நீ இப்படி கூட இருந்தே குடியே கெடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நீ எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்த? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதடி. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. உன்ன மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல. உன்னை போய் நல்லவன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? உன்னை நம்பினதுக்கு பெரிய மரியாதை கொடுத்துட்டேன். இந்த அம்மாவும் நர்மதாவும் தனியா போற மாதிரி இருந்ததே. இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இவங்க தனியா போய் என்ன பண்றாங்க? எனக்கு தெரிஞ்ச உண்மை மட்டும் ரங்கநாயகிக்கு தெரிஞ்சது, அவ இந்நேரம் உன்னை ஊரை விட்டு துரத்தி இருப்பா. மா, அங்க பரிமாற எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. நான் வரேன். நீங்க ஏமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நான் வரேன்னு சொல்றேன்ல. நீங்க போய் பாத்துக்கோங்க, போங்க. வா போ. இப்பவும் என்னால நம்ப முடியல. நீதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைச்சா அப்படியே என் உசிரே போற மாதிரி இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் அடிச்சு கழுத்தை பிடிச்சு துரத்தாம இருக்கேன்னு தெரியுமா? அதாண்டி எனக்கும் புரியல. உன் மேல அவ்வளவு ஆத்திரம் வருது. ஆனா அதையும் தாண்டி ஏதோ உன்னை என்ன தடுக்குது. அதான் மொத்த கோபத்தையும் என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன்.